ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துன்னு இருக்கோம். இப்போ 3வது ஸ்கந்தத்தில் நம்ம 6 அத்தியாயங்கள் கத்துன்னு இருக்கோம். இன்றைக்கு 7வது அத்தியாயம் கற்றுக்க போகிறோம். 6வது அத்தியாயத்தில் மைத்ரேய மகரிஷி விதுரருடைய கேள்விகளுக்கெல்லாம் அப்படியே பதில் சொல்லிகிட்டே வராருங்கிறத பார்த்தோம். சிருஷ்டியை ஆரம்பித்து சொல்லிகிட்டே வரார். அதில் தத்துவங்கள்லாம் சேர்ந்து எப்படி விராட் புருஷனுடைய சரீரத்தை உண்டு பண்ணித்து அப்படிங்கிறத சொன்னார். இப்போ இந்த 7வது அத்தியாயத்தில் மேலே விதுரர் மைத்ரேயர் இடத்துல பல கேள்விகளை கேட்க போகிறார். இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது விதுரர் முதல்ல 2 சந்தேகங்களை கேட்குறார் மைத்ரேய மகரிஷி இடத்துல. விதுரர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சொல்லும் பொழுது பகவான் சின்மய ஸ்வரூபன் அப்படிங்கிறத சொன்னேன். பகவானுடைய ஞானம் எத்தகையது அப்படின்னா எந்த ஒரு காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ ஒரு வியக்தினாலேயோ ஒரு சூழ்நிலையினாலேயோ தடப்படாத ஞானம் உடையவர். அவர் எந்த விதமான விகாரமும் அடையிறதே இல்லை. அவருக்கு பிராகிருத்தமான குணங்களும் கிடையாது, கிரியைகளும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். ஆனால் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா 3 குணங்களுடைய அந்த மாயையை கொண்டு தானே இந்த உலகத்தை படைக்கிறார், காப்பாற்றுறார், அழிக்கிறார். அப்போ பகவானுக்கு இந்த 3 குணங்களுடைய மாயையோட சம்பந்தமானது எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறதே எனக்கு புரியல அப்படிங்கிறார். அப்போது ஒரு லீலைக்காக தானே பகவான் பண்ணுறார் அப்படின்னா கூட லீலைக்காக கூட பகவானுக்கு எப்படி அந்த சம்பந்தம் மாயா சம்பந்தம் ஏற்படுறது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறார். ஒரு குழந்தை விளையாட்ட போல அப்படின்னு சொன்னாலும் ஒரு குழந்தை ஏன் விளையாடுறது அப்படின்னா அந்த குழந்தைக்கு விளையாடணுங்கிற ஆசை இருக்குது. விளையாட்டு பொருள்களோடையோ அல்லது வேறு ஒருவரோடையோ விளையாடணுங்கிற ஆசை அந்த குழந்தைக்கு இருக்குது. ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஸ்வதஸ்திருப்தஸ்ய அப்படிங்கிறார். தனக்கு தானே திருப்தி அடைஞ்சு இருக்கக்கூடியவன், தன்னுடைய ஆத்மாலேயே ரமிச்சுண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு வேற யாரோ ஒரு பொருளோ தேவையே இல்லை ஆனந்தமாக இருக்கிறதுக்கு. அப்போ பகவான் எதற்காக விளையாடுறார், லீலைகள்லாம் பண்ணுறார் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா பகவானே தான் இப்படி எல்லா ஜீவராசிகளாகவும் எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் இப்படி தோன்றியிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொன்னேன். அப்போ பகவானோட அம்சமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன்கள்லாம் எப்படி இப்படி சம்சாரத்தில் துக்கப்படுறா, கஷ்டப்படுறா, பந்தத்தினால அத்தகைய ஒரு கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறாளே அவர்களுடைய கர்மங்கள்னால, அதுவும் எப்படிங்கிறது எனக்கு புரியல. என்னுடைய மனசானது இத்தகைய ஒரு குழப்பத்தில் மாட்டின்னு இருக்கு. அதனால நீங்கள் தான் என்னுடைய சந்தேகத்தெல்லாம் நீங்கள் போக்கி அருளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். இப்படி விதுரர் கேட்டதும் மைத்ரேயர் விதுரரை பார்த்து சிரிச்சுட்டு அப்படி பகவானை நினச்சிண்டே இப்போ பேச ஆரம்பிக்கிறாராம். சேயம் பகவதோ மாயா அப்படிங்கிறார். விதுரா, அதுதான் பகவானோட மாயையோடைய ஒரு தன்மை அப்படிங்கிறார். என் நயேன விருத்தியதே அப்படின்னு எந்த விதமான ஒரு ஆராய்ச்சிக்கும் அது அடங்காது. தர்க்கம் அல்லது லாஜிக்னு சொல்கிறோமே, அதனாலலாம் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் நித்தியமுக்தனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனானவன் இப்படி ஜீவன்களாக தோன்றும் பொழுது அப்படி துக்கப்படுறான் அப்படிங்கிறது மாயோடைய ஒரு காரியம்தான் அப்படிங்கிறார். ஆனால் இந்த ஜீவனுடைய பந்தம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இல்யூஷன் தான் அப்படிங்கிறதுக்கு, ஒரு பிரமதான் அப்படிங்கிறதுக்கு நான் உனக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீ நன்னா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வசிரச்சேதனாதிகா அப்படிங்கிறார். ஒருவன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்வப்னம் பார்க்குறான். தன்னுடைய தலையே அப்படி வெட்டப்பட்டு கீழே விழறத பார்க்குறான். ஓன்னு அலறான், என் தலை வெட்டப்பட்டுடுதே அப்படின்னு. ஆனால் வாஸ்தவத்தில் அவன் படுக்கையில் படுத்துட்டு சௌக்கியமாக தான் தூங்கின்னு இருக்கான். அதே மாதிரி ஒருவன் தலை வெட்டப்பட்டுடுத்துனா அதை அவனாலே எங்கேயாவது பார்க்க முடியுமா? அதுலேருந்தே தெரியறது இல்லையா அது எவ்வளோ பொய்ன்னு? அது மாதிரி தான் இந்த ஜீவனுடைய பந்தம் அப்படிங்கிறதும் மாயினால் ஏற்படக்கூடிய ஒரு பிரமதான் அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொல்கிறார். இப்போ இத்தகைய பிரம அப்படிங்கிறது ஜீவனுக்கு தான் ஏற்படுமா அல்லது ஈஸ்வரனுக்கும் உண்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதற்கும் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறார். யதா ஜலே சந்திரமசா கம்பாதிகி தத்கிருதோ குணஹா அப்படிங்கிறார். ஆகாசத்தில் அப்படி பூர்ண சந்திரன் பிரகாசிக்கும் பொழுது நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் ஜலம் வச்சோம் அப்படின்னா அந்த சந்திரனுடைய பிரதிபிம்பம் அந்த ஜலத்தில் தெரியும். அந்த பாத்திரத்தை நம்ம அப்படி லேசாக நகர்த்தினோம் அப்படின்னா அந்த ஜலம் ஆடும் பொழுது அந்த பிரதிபிம்பமும் ஆடுமே தவிர ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை இல்லையா? அது மாதிரி இந்த மாயினாலே ஏற்படக்கூடிய பிரமங்கிறது இந்த ஜீவனுக்கு தான் ஏற்படுறது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அவன் தேகத்தை தன்னுடையதுன்னு அபிமானப்படுறதுனால அப்படி ஏற்படுறதே தவிர பகவானுக்கு அத்தகைய பிரமங்கிறதோ மாயங்கிறதோ எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த பிரம நீங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா நிவிருத்தி தர்மேன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விஷய சுகங்கள்லேருந்து நம்ம விடுபட்டுண்டே வந்தோம் அப்படின்னா பகவானிடத்துல பக்தி ஏற்பட்டு வாசுதேவானு கம்பையா அப்படின்னு பகவான் வாசுதேவனுடைய கிருபையினால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாயை நம்ம ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிறார். திரோதத்தே சனைதிக, அந்த மாயை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகிடுறது அப்படிங்கிறார். எப்போ முழுசாக நம்மளை விட்டு விலகிறது அப்படின்னா எப்போ நம்ம ரொம்ப திருடமாக பகவானையே நினச்சிண்டு அவனிடத்துலையே நிலை பெற்று இருக்கோமோ அப்போ முழுசாக அந்த மாயை நம்மளை விட்டு விலகிடுறது. அதற்கும் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி சொப்பனங்களே ஏற்படுறது இல்லையோ அது போல அப்படின்னு
அப்போ இந்த நிலையை அடையறதுக்கும் ஸ்ரவண பக்தியை தான் இங்கே வந்து ஸ்லாகிச்சு சொல்கிறார். குணானுவாத ஸ்ரவணம் முராரேகேன்னு எப்பொழுதும் பகவானுடைய குணங்களை கேட்டுட்டே இருக்கிறதுனால தான் இத்தகைய நிலை சித்திக்கிறது. அதற்கும் மேலே பகவானுடைய சரணத்திலையும் பக்தி ஏற்பட்டுடுத்து அப்படின்னா அது கேட்கவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகாக விதுரருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். இப்போ உடனே விதுரர் மைத்ரேயரை பார்த்து சொல்கிறார், எவ்வளோ அழகாக என்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டேல், எனக்கு இப்போது எல்லா 2 விஷயமும் ரொம்ப தெளிவாக புரியறது அப்படிங்கிறார். ஈஸ்வரன் எப்படி நித்தியமுக்தனாக இருக்கார் அப்படிங்கிறதும் ஜீவன் எப்படி மாயையினால் பந்தப்படுறார் அப்படிங்கிறதும் எனக்கு 2ம் நன்னா தெளிவாக புரியறது. அதுலேயும் நீங்கள் ஒரு வாஸ்தவமான விஷயத்த சொன்னேன் இல்லையா, ஜீவனுடைய பந்தம்ங்கிறது ஒரு பிரமதான், அதுவும் ஞானத்தினால விலகிடும் அப்படிங்கிறத சொன்னேன், எனக்கு எல்லாம் தெளிவாக புரியறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறார். எஷ்ச மூடதமோ லோகே எஷ்ச புத்தேகே பரம் கதா அப்படிங்கிறார். அதாவது யார் ரொம்பவும் மாயையில் மூழ்கி இருக்காளோ, இல்லை யார் மாயையிலேருந்து விடுபட்டு பகவானை அடைஞ்சுட்டாலோ, இவர்கள் 2 பேருமே ஒரு விதத்தில் ரொம்ப சௌக்கியமாக நிம்மதியாக இருக்கா. இப்போ யார் கஷ்டப்படுறா அப்படின்னா கிளிஷ்யதி அந்தரித்தோ ஜனஹா அப்படின்னு இந்த நடுவாந்திரமாக நம்மளை போல இருக்கக்கூடியவர்கள் மாயைங்கிறது சம்சாரங்கிறது துக்கமயமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பகவானை அடையணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அந்த மாயையிலேருந்தும் விட்டு விலகி நம்மளால பகவானிடத்துலையும் போக முடியாமல் இருக்கோம் இல்லையா, அத்தகைய அந்த நடுவாந்திரமான ஜனங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லிட்டு எப்போ இந்த மாயைங்கிறது ஒரு பிரமதான் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுடைய உபதேசத்தினால நான் தெரிஞ்சுட்டேனோ, உங்களோட சரணத்துக்கு சேவை பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாயிலேருந்து விடுபட்டுடுவேன், இந்த மாயை நான் ஜெயிச்சுடுவேன் அப்படிங்கிறார். யுஷ்மத் சரண சேவையா அப்படிங்கிறார். ஏன்னா உங்களோட சரணத்துக்கு பண்ணக்கூடிய சேவைங்கிறது பகவானுடைய ஹரியோடைய சரணத்தில் பக்தியை கொடுக்கக்கூடியது, எல்லா துக்கங்களையும் போக்கக்கூடியது. அதோட வைகுண்ட வர்த்மசு அப்படிங்கிறார். வைகுண்டத்துக்கே வழியை காட்டக்கூடிய அத்தகைய சாதுக்கள் நீங்கள். உங்களுடைய சரண சேவைங்கிறது அவ்வளவு துர்லபம், சுலபமாக யாருக்கும் கிடைச்சுடாது. நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், எனக்கு அது கிடைச்சிருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாயை நான் ஜெயிச்சுடுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ மேலே இன்னும் பல கேள்விகளை கேட்குறார் விதுரர் மைத்ரேயர் இடத்துல. என்ன கேட்குறார் அப்படின்னா, இப்படி சிருஷ்டி ஆரம்பித்து நீங்கள் சொல்லிகிட்டே வந்தே இல்லையா, தத்துவங்கள்லாம் எப்படி தோன்றிது, விராட் புருஷன் எப்படி தோன்றினான் அப்படின்னு. இந்த விராட் புருஷன் தான் பகவானுடைய ஆதி அவதாரம். வேதமே புருஷ சூக்தத்தினால அவரை வந்து புகழறது. 1000கணக்கான தலைகள் உடையவர், 1000கணக்கான கால்கள் உடையவர் அப்படின்னு. அப்போ அவருடைய மகிமைகளெல்லாம் இன்னும் எனக்கு நிறைய எடுத்து சொல்லுங்கோ அப்படிங்கிறத கேட்குறார். அப்புறம் இந்த விராட் புருஷன் இடத்துலேருந்து எப்படி பிரம்மா தோன்றினார், அவருடைய குழந்தைகள், அவருடைய பேர குழந்தைகள் அப்படின்னு இப்படி சிருஷ்டி வளர்ந்து இந்த லோகமே எப்படி பிரஜைகளால் அப்படி சூழப்பட்டது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கோ அப்படிங்கிறார். அப்போ பிரம்மா பிரஜாபதிகளெல்லாம் எப்படி சிருஷ்டி பண்ணார், மனுக்களெல்லாம் எப்படி சிருஷ்டி பண்ணார், மனுவுடைய வம்சங்கள் அவருடைய சரித்திரங்கள்லாம் எடுத்து சொல்லுங்கோ அப்படிங்கிறார். பூமிக்கு மேலேயும் கீழையும் பல லோகங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா, அதுகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கோ. அதே மாதிரி பூலோகத்தினுடைய ஒரு அளவு பிரமாணம் அதெல்லாமும் எடுத்து சொல்லுங்கோ அப்படிங்கிறார். பலவிதமான ஜீவராசிகள்லாம் பகவான் சிருஷ்டி பண்ணார் இல்லையா, தேவர்கள், மனுஷர்கள், மிருகங்கள், பட்சிகள் அப்படின்னு. அந்த சிருஷ்டியெல்லாம் எப்படி ஆரம்பித்து நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கோன்னு கேட்குறார். ஸ்ரீனிவாசஸ்ய வியாச்சக்ஷ்வ உதார விக்ரமம் அப்படின்னு பகவான் ஸ்ரீனிவாசன் இந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்காக பலவிதமான அவதாரங்கள்லாம் பண்ணி லீலைகள்லாம் பண்ணுறாரே, அதெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லுங்கோன்னு கேட்குறார். இதற்கு மேலே புராணத்தில் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமும் கேட்குறார். வர்ணங்கள், ஆசிரமங்கள்லாம் எப்படி பிரிவடையிறது அப்படிங்கிறதும், வேதங்கள்லாம் எப்படி கலைகளாக பிரிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கோ. ரிஷிகளுடைய பிறப்பு, அவர்களுடைய சரித்திரங்கள், யாகத்துடைய நியமம், ஸ்ராத்தத்தில் பண்ண வேண்டிய நியமங்கள், அப்புறம் சாங்கிய யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பாஞ்சராத்திர ஆகமம், இதை பற்றிலாம் எடுத்து சொல்லுங்கோன்னு கேட்குறார். அப்புறம் பாக்கண்ட மதம்னு சொல்கிறோம் இல்லையா, வேதத்துக்கு புறம்பான சில மதங்கள்லாம் அதெல்லாம் எப்படி தோன்றிது அப்படின்னு எடுத்து சொல்லுங்கோன்னு கேட்குறார். ஜீவன்கள்லாம் அவரவர்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு கர்மத்தினால கடைசியில் மரணத்துக்கு அப்புறமா அவர்கள் எந்த ஒரு கத்தியை அடையறா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்கிறார். அப்புறம் 4 புருஷார்த்தங்கள் சொல்கிறோம் இல்லையா, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு. அது 4ம் ஒன்றுத்துக்கு ஒன்று புறம்பில்லாமல் அதெல்லாம் எப்படி அடையிறது அப்படிங்கிறத சொல்லுங்கோன்னு கேட்குறார். ஜோதிஷ் சக்கரம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள், நட்சத்திரங்கள், இதுகளோட அமைப்பெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லுங்கோ. காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது அதுதானே, அதனால் அதை பற்றி எடுத்து சொல்லுங்கோன்னு கேட்குறார். தானம், தபசு, இஷ்டாபூர்த்தம், இதனுடைய பலன்லாம் என்னன்னு கேட்குறார். அப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய தர்மம், ஆபத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தர்மம், இதெல்லாம் பற்றி கேட்குறார். எப்படி தத்துவங்கள்லாம் இப்படி பகவானிடத்துலேருந்து முதல்ல சிருஷ்டி பண்ணும்பொழுது தோன்றித்தோ திரும்பவும் போய் அவரிடத்துல எப்படி லயமாறுது அப்படிங்கிறத சொல்லுங்கோ. ஈஸ்வர தத்துவம் என்னது, ஜீவ தத்துவம் என்னது, அதுக்கப்புறமா உபனிஷத்தில் சொல்லக்கூடிய ஞானம்ங்கிறது என்னதுன்னு கேட்குறார். குரு சிஷ்ய பிரயோஜனம் அப்படின்னு ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரயோஜனமானது என்னது அப்படிங்கிறத கேட்குறார்.
முக்கியமாக பகவான் ஹரி எந்த ஒரு மார்க்கத்தினால ரொம்ப சந்தோஷப்படுறார், அவர் யார் இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கன்னு கேட்டுட்டு முடிக்கிறச்சே சொல்கிறார், ஞானத்தை உயர்ந்த ஞானத்தை அடையறதுக்கு எது சாதனம் அப்படிங்கிறத கேட்குறார். ஒரு ஜீவனுக்கு தானாக ஞானமோ பக்தியோ வைராக்கியமோ சித்திக்காது இல்லையா, அதனால எதை சாதனம்னு மகான்கள்லாம் சொல்கிறாளோ அதை எனக்கு எடுத்து சொல்லுங்கன்னு இப்படி பல விதமான கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு இப்படி முடிக்கும்பொழுது விதுரர் சொல்கிறார், இந்த கேள்விகளெல்லாம் நான் எதற்காக கேட்டிருக்கேன்னா பகவானை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில் தான் நான் கேட்டிருக்கேன். அதனால கருணையோடு நீங்கள் எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கோ. நான் ஏதாவது கேட்க நான் விட்டுருந்தேன் அப்படின்னா அதற்கெல்லாமும் நீங்கள் பதில் சொல்லுங்கோ. ஏன்னா ஒரு குருநாதர் பிரியமான சிஷ்யருக்கு அவள் கேட்காத போனாலும் ரகசியமான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுவா. அதனால அஜயா நஷ்ட சக்ஷுஷா அப்படின்னு அஞ்ஞானத்தினால இப்படி நான் பார்வையை இழந்து இருக்கக்கூடிய எனக்கு உங்களோட உபதேசத்தினால நீங்கள் ஞான பார்வையை நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். ஏன்னா அத்தகைய அந்த ஞானம் ஒரு ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணும்பொழுது அந்த ஜீவன் அபயம்ங்கிற அந்த ஒரு தன்மையை அடையிறார் இல்லையா, அந்த ஜீவன் பயமற்ற அந்த தன்மை, அதுதான் அந்த ஜீவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் அப்படிங்கிறத சொல்றார். இப்படி விதுரர் சொல்லி முடிச்சதும் இப்போ சுகர் சொல்லி முடிக்கிறார், குருப்பிரதானேன முனிப்பிரதானஹா அப்படின்னு. குருவம்சத்துல சிரேஷ்டமா இருக்கக்கூடிய விதுரர் இப்படி முனிவர்கள்லேயே சிரேஷ்டமா இருக்கக்கூடிய மைத்ரேயரை பார்த்து இப்படி பல விதமான கேள்விகளெல்லாம் கேட்டதும் மைத்ரேயர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏன் அப்படின்னா சஞ்சோதிதோ பகவத் கதாயாம் அப்படின்னு பகவானோட கதைகளெல்லாம் இப்போ நிறைய சொல்றதுக்கு அவரை தூண்டிருக்கார் இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு புன்சிரிப்போட பதில் சொல்ல ஆரம்பிச்சார் அப்படிங்கிறத சொல்லி சுகர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இப்போ நம்ம எப்பொழுதும் போல இந்த அத்தியாயத்தை நம்ம கத்துக்கலாம். गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं
प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। अथ सप्तमोऽध्यायः। श्रीशुक उवाच श्रीशुक उवाच एवं ब्रुवाणं मैत्रेयम् एवं ब्रुवाणं मैत्रेयं द्वैपायनसुतो बुधः प्रीणयन् इव भारत्या विदुरः प्रत्यभाषत विदुर उवाच ब्रह्मन् कथं भगवतः चिन्मात्रस्य विकारिणः लीलया चापि युज्येरन् निर्गुणस्य गुणाः क्रियाः क्रीडायाम् उद्यमोर्भस्य कामः चिक्रीडिशान्यतः चिक्रीडिशा अन्यतः स्वतः तृप्तस्य च कथं निवृत्तस्य सदान्यतः अस्राक्षीत् भगवान् विश्वम् गुणमय्यात्ममायया तया संस्थापयति एतत् भूयः प्रत्यपि धास्यति देशतः कालतो योऽसौ अवस्थातः स्वतोऽन्यतः अविलुप्तावबोधात्मा स युज्येता जया कथम् भगवान् एक एवैष सर्वक्षेत्रेषु अवस्थितः अमुष्य दुर्भगत्वं वा क्लेशो वा कर्मभिः कुतः एतस्मिन् मे मनोविद्वन् खिद्यते ज्ञानसङ्कटे तन्नः पराणुदविभो कश्मलं मानसं महत्
कश्मलं मानसं महत् श्रीशुक उवाच श्रीशुक उवाच स इत्थं चोदितः क्षत्रा स इत्थं चोदितः क्षत्रा स इत्थं चोदितः क्षत्रा तत्त्वजिज्ञासुना मुनिः तत्त्वजिज्ञासुना मुनिः तत्त्वजिज्ञासुना मुनिः प्रत्याह भगवच्चित्तः प्रत्याह भगवच्चित्तः प्रत्याह भगवच्चित्तः स्मयन्निव गतस्मयः स्मयन्निव गतस्मयः स्मयन्निव गतस्मयः मैत्रेय उवाच मैत्रेय उवाच सेयं भगवतो माया सेयं भगवतो माया सेयं भगवतो माया यन्नयेन विरुध्यते यन्नयेन विरुध्यते यन्नयेन विरुध्यते ईश्वरस्य विमुक्तस्य ईश्वरस्य विमुक्तस्य ईश्वरस्य विमुक्तस्य कार्पण्यम् उत बन्धनम् कार्पण्यम् उत बन्धनं कार्पण्यम् उत बन्धनं यदर्थेन विनामुष्य यदर्थेन विनामुष्य यदर्थेन विनामुष्य पुंस आत्मविपर्ययः पुंस आत्मविपर्ययः पुंस आत्मविपर्ययः प्रतीयत उपद्रष्टुः प्रतीयत उपद्रष्टुः प्रतीयत उपद्रष्टुः स्वशिरश्छेदनादिकः 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 यथा जले चन्द्रमसः यथा जले चन्द्रमसः यथा जले चन्द्रमसः कम्पादिः तत्कृतो गुणः कम्पादिस्तत्कृतो गुणः कम्पादिस्तत्कृतो गुणः दृश्यते असन्नपि द्रष्टुः दृश्यते असन्नपि द्रष्टुः दृश्यते असन्नपि द्रष्टुः आत्मनो अनात्मनो गुणः आत्मनो अनात्मनो गुणः आत्मनोऽनात्मनो गुणः स वै निवृत्तिधर्मेण स वै निवृत्तिधर्मेण स वै निवृत्तिधर्मेण वासुदेवानुकम्पया 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 वासुदेव अनुकम्पया भगवद्भक्तियोगेन 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 तिरोधत्ते शनैरिह तिरोधत्ते शनैरिह तिरोधत्ते शनैरिह यदा इन्द्रियोपरामोऽथ यदेन्द्रियोपरामोऽथ यदेन्द्रियोपरामोऽथ यदा इन्द्रिय उपरामो अथ द्रष्ट्रात्मनि परे हरौ द्रष्ट्रात्मनि परे हरौ द्रष्ट्रात्मनि परे हरौ विलीयन्ते तदा क्लेशाः विलीयन्ते तदा क्लेशाः विलीयन्ते तदा क्लेशाः संसुप्तस्येव कृत्स्नशः संसुप्तस्येव कृत्स्नशः संसुप्तस्येव कृत्स्नशः अशेष संक्लेश शमं विधत्ते अशेषसङ्क्लेशशमं विधत्ते अशेषसङ्क्लेशशमं विधत्ते गुणानुवाद श्रवणं मुरारेः गुणानुवादश्रवणं मुरारेः गुणानुवादश्रवणं मुरारेः कुतः पुनः तच्चरणारविन्द कुतः पुनस्तच्चरणारविन्द कुतः पुनस्तच्चरणारविन्द परागसेवा रतिः आत्मलब्धा परागसेवारतिरात्मलब्धा परागसेवारतिरात्मलब्धा विदुरौवाच विदुरौवाच सञ्छिन्नः संशयो मह्यं संचिन्नः संशयो मह्यं
संच्छिन्नः संशयो मह्यम् तव सूक्तासिना विभो तव सूक्तासिना विभो तव सूक्तासिना विभो उभयत्रापि भगवन् उभयत्रापि भगवन् उभयत्रापि भगवन् मनो मे सम्प्रधावति मनो मे सम्प्रधावति मनो मे सम्प्रधावति साधु एतद्व्याहृतं विद्वन् साध्वेतद्व्याहृतं विद्वन् साध्वेतद्व्याहृतं विद्वन् आत्ममायायनं हरेः आत्ममायायनं हरेः आत्ममायायनं हरेः आभाति अपार्थं निर्मूलम् आभात्यपार्थं निर्मूलम् आभात्यपार्थं निर्मूलम् विश्वमूलं न यद्बहिः विश्वमूलं न यद्बहिः विश्वमूलं न यद्बहिः यश्च मूढतमो लोके यश्च मूढतमो लोके यश्च मूढतमो लोके यश्च बुद्धेः परं गतः यश्च बुद्धेः परं गतः यश्च बुद्धेः परं गतः तौ उभौ सुखम् एधेते तावुभौ सुखमेधेते तावुभौ सुखमेधेते क्लिश्यति अन्तरितो जनः क्लिश्यत्यन्तरितो जनः क्लिश्यत्यन्तरितो जनः अर्थाभावं विनिश्चित्य अर्थाभावं विनिश्चित्य अर्थाभावं विनिश्चित्य प्रतीतस्यापि नात्मनः प्रतीतस्यापि नात्मनः प्रतीतस्यापि नात्मनः तत्तां चापि युष्मच्चरण तां चापि युष्मच्चरण तां चापि युष्मच्चरण सेवयाहं पराणुदे सेवयाहं पराणुदे सेवयाहं पराणुदे यत्सेवया भगवतः यत्सेवया भगवतः यत्सेवया भगवतः कूटस्थस्य मधुद्विषः कूटस्थस्य मधुद्विषः कूटस्थस्य मधुद्विषः रतिरासो भवेत् तीव्रः रतिरासो भवेत् तीव्रः रतिरासो भवेत् तीव्रः पादयोः व्यसनार्दनः पादयोर्व्यसनार्दनः पादयोर्व्यसनार्दनः दुरापाहि अल्पतपसः दुरापाह्यल्पतपसः दुरापाह्यल्पतपसः सेवा वैकुण्ठवर्त्मसु सेवा वैकुण्ठवर्त्मसु सेवा वैकुण्ठवर्त्मसु यत्रोपगीयते नित्यम् यत्रोपगीयते नित्यम् यत्रोपगीयते नित्यम् देवदेवो जनार्दनः देवदेवो जनार्दनः देवदेवो जनार्दनः இப்போ இந்த 20 ஸ்லோகங்களை நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 20 ஸ்லோகாஸ். ஸ்ரீ சுகோவாச ஏவம் ப்ருவாணம் மைத்ரேயம் द्वैपायन सुतो बुधः प्रीणयन्निव भारत्या विदुरः प्रत्यभाषत. विदुरौवाच ब्रह्मन् कथं भगवतः चिन्मात्रस्याविकारिणः लीलया चापि युज्येरन् निर्गुणस्य गुणाः क्रियाः. क्रीडायाम् उद्यमोर्भस्य कामश्चिक्रीडिशान्यतः स्वतस्तृप्तस्य च कथं निवृत्तस्य सदान्यतः. अस्राक्षीद् भगवान् विश्वं गुणमय्यात्ममायया तया संस्थापयत्येतत् भूयः प्रत्यपिधास्यति. देशतः कालतो योऽसौ अवस्थातः स्वतोऽन्यतः अविलुप्तावबोधात्मा स युज्येता जया कथम्. भगवानेक एवैष सर्वक्षेत्रेष्वस्थितः अमुष्य दुर्भगत्वं वा क्लेशो वा कर्मभिः कुतः.
एतस्मिन् मे मनो विद्वन् खिद्यते अज्ञानसङ्कटे तन्नः पराणुद विभो कश्मलं मानसं महत्। श्रीशुक उवाच स इत्थं चोदितः क्षत्रा तत्त्वजिज्ञासुना मुनिः प्रत्याह भगवच्चित्तः स्मयन्निव गतस्मयः। मैत्रेय उवाच सेयं भगवतो माया यन्नयेन विरुध्यते ईश्वरस्य विमुक्तस्य कार्पण्यम् उत बन्धनम्। यदर्थेन विनामुष्य पुंस आत्मविपर्ययः प्रतीयत उपद्रष्टुः स्वशिरश्छेदनादिकः। यथा जले चन्द्रमसः कम्पादिस्तत्कृतो गुणः दृश्यते असन्नपि द्रष्टुः आत्मनो नात्मनो गुणः। स वै निवृत्तिधर्मेण वासुदेवानुकम्पया भगवद्भक्तियोगेन तिरोधत्ते शनैरिह। यदेन्द्रियोपरामोऽथ द्रष्ट्रात्मनि परे हरौ विलीयन्ते तदा क्लेशाः संसुप्तस्येव कृत्स्नशः। अशेषसङ्क्लेशशमं विधत्ते गुणानुवादश्रवणं मुरारेः कुतः पुनस्तच्चरणारविन्द परागसेवारतिरात्मलब्धा। विदुर उवाच सञ्छिन्नः संशयो मह्यं तव सूक्तासिना विभो उभयत्रापि भगवन् मनो मे सम्प्रधावति। साध्वेतद्व्याहृतं विद्वन् आत्ममायायनं हरेः आभात्य पार्थं निर्मूलं विश्वमूलं न यद्बहिः। यश्च मूढतमो लोके यश्च बुद्धेः परं गतः तावुभौ सुखमेधेते क्लिश्यत्यन्तरितो जनः। अर्थाभावं विनिश्चित्य प्रतीतस्यापि नात्मनः तां चापि युष्मच्चरण सेवयाहं पराणुदे। यत्सेवया भगवतः कूटस्थस्य मधुद्विषः रतिरासो भवेत्तीव्रः पादयोर्व्यसनार्दनः। दुरापाह्यल्पतपसः सेवा वैकुण्ठवर्त्मसु यत्रोपगीयते नित्यं देवदेवो जनार्दनः। सृष्ट्वा अग्रे महदादीनि सृष्ट्वाग्रे महदादीनि सृष्ट्वाग्रे महदादीनि सविकाराणि अनुक्रमात् सविकाराण्यनुक्रमात् सविकाराण्यनुक्रमात् तेभ्यो विराजम् उद्धृत्य तेभ्यो विराजम् उद्धृत्य तेभ्यो विराजम् उद्धृत्य तम् अनुप्राविशद्विभुः तम् अनुप्राविशद्विभुः तम् अनुप्राविशद्विभुः यम् आहुः आद्यं पुरुषं यमाहुराद्यं पुरुषं यमाहुराद्यं पुरुषं सहस्र अङ्घ्रि ऊरु बाहुकं सहस्राङ्घ्रियूरुबाहुकं सहस्राङ्घ्रियूरुबाहुकं यत्र विश्व इमे लोकाः यत्र विश्व इमे लोकाः यत्र विश्व इमे लोकाः सविकासं समासते सविकासं समासते सविकासं समासते यस्मिन् दशविधः प्राणः यस्मिन् दशविधः प्राणः यस्मिन् दशविधः प्राणः सेन्द्रियार्थेन्द्रियः त्रिवृत् सेन्द्रियार्थेन्द्रियस्त्रिवृत् सेन्द्रियार्थेन्द्रियस्त्रिवृत् त्वयेरितो यतो वर्णाः त्वयेरितो यतो वर्णाः त्वयेरितो यतो वर्णाः तद्विभूतिः वदस्वनः तद्विभूतिर्वधस्वनः
तद्विभूतिर्वदस्व नः यत्र पुत्रैश्च पौत्रैश्च यत्र पुत्रैश्च पौत्रैश्च यत्र पुत्रैश्च पौत्रैश्च नप्तृभिः सह गोत्रजैः नप्तृभिः सह गोत्रजैः नप्तृभिः सह गोत्रजैः प्रजाविचित्राकृतयः 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 आसन्याभिः इदं ततम् आसन्याभिरिदं ततम् आसन्याभिरिदं ततम् प्रजापतीनां सपतिः प्रजापतीनां सपतिः प्रजापतीनां सपतिः चक्लृपे कान् प्रजापतीन् चक्रुपे कान् प्रजापतीन् चक्रुपे कान् प्रजापतीन् सर्गांश्चैव अनुसर्गांश्च सर्गांश्चैवानुसर्गांश्च सर्गांश्चैवानुसर्गांश्च मनून् मन्वन्तराधिपान् मनून्मन्वन्तराधिपान् मनून्मन्वन्तराधिपान् एतेषाम् अपि वंशांश्च एतेषामपि वंशांश्च एतेषामपि वंशांश्च वंशानुचरितानि च वंशानुचरितानि च वंशानुचरितानि च उपरि अधश्च ये लोकाः उपर्यधश्च ये लोका उपर्यधश्च ये लोकाः भूमेः मित्रात्मजासते भूमेर्मित्रात्मजासते भूमेर्मित्रात्मजासते तेषां संस्थां प्रमाणं च तेषां संस्थां प्रमाणं च तेषां संस्थां प्रमाणं च भूर्लोकस्य च वर्णय भूर्लोकस्य च वर्णय भूर्लोकस्य च वर्णय तिर्यङ्मानुषदेवानां 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 सरीसृपपतत्रिणां 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 वदनः सर्गसंव्यूहं वदनः सर्गसंव्यूहं वदनः सर्गसंव्यूहं गार्भ स्वेद द्विज उद्भिधां गार्भस्वेद द्विजोद्भिदां गार्भस्वेद द्विजोद्भिदां गुणावतारैः विश्वस्य गुणावतारैर्विश्वस्य गुणावतारैर्विश्वस्य सर्गस्थिति अप्ययाश्रयम् सर्गस्थित्यप्ययाश्रयं सर्गस्थित्यप्ययाश्रयं सर्गस्थिति अप्यय आश्रयम् सृजतः श्रीनिवासस्य सृजतः श्रीनिवासस्य सृजतः श्रीनिवासस्य व्याचक्ष्व उदारविक्रमम् व्याचक्ष्वोदारविक्रमम् व्याचक्ष्वोदारविक्रमम् वर्णाश्रमविभागांश्च 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 रूपशीलस्वभावतः 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 ऋषीणां जन्मकर्मादि ऋषीणां जन्मकर्मादि ऋषीणां जन्मकर्मादि वेदस्य च विकर्षणम् वेदस्य च विकर्षणम् वेदस्य च विकर्षणम् यज्ञस्य च वितानानि यज्ञस्य च वितानानि यज्ञस्य च वितानानि योगस्य च पथः प्रभो योगस्य च पथः प्रभो योगस्य च पथः प्रभो नैष्कर्म्यस्य च साङ्ख्यस्य नैष्कर्म्यस्य च साङ्ख्यस्य नैष्कर्म्यस्य च साङ्ख्यस्य तन्त्रं वा भगवत् स्मृतम् तन्त्रं वा भगवत् स्मृतं तन्त्रं वा भगवत् स्मृतं पाखण्डपथ वैषम्यम् पाखण्डपथवैषम्यं पाखण्डपथवैषम्यं प्रतिलोमनिवेशनम् प्रतिलोमनिवेशनं प्रतिलोमनिवेशनं जीवस्य गतयो याश्च जीवस्य गतयो याश्च
जीवस्य गतयो याश्च यावती हि गुणकर्मजाः यावतीर्गुणकर्मजाः यावतीर्गुणकर्मजाः धर्मार्थकाममोक्षाणां धर्मार्थकाममोक्षाणां निमित्तानि अविरोधतः निमित्तान्यविरोधतः वार्ताया दण्डनीतेश्च वार्ताया दण्डनीतेश्च श्रुतस्य च विधिं पृथक् श्रुतस्य च विधिं पृथक् श्राद्धस्य च विधिं ब्रह्मन् श्राद्धस्य च विधिं ब्रह्मन् पितॄणां सर्गमेव च पितॄणां सर्गमेव च ग्रहनक्षत्रताराणां कालावयवसंस्थितिं दानस्य तपसो वापि यच्च इष्टापूर्तयोः फलम् प्रवासस्थस्य यो धर्मो यश्च पुंस उतापदी येन वा भगवान् स्तुष्येत् धर्मयोनिः धर्मयोनिर्जनार्दनः सम्प्रसीदति वा येषाम् एतद् आख्याहि चानघ अनुव्रतानां शिष्याणां पुत्राणां च द्विजोत्तम अनापृष्टम् अपि ब्रूयुः गुरवो दीनवत्सलाः तत्त्वानां भगवंस्तेषां कतिधा प्रतिसङ्क्रमः तत्रेमं क उपासीरन् क उस्विद् अनुशेरते पुरुषस्य च संस्थानं स्वरूपं वा परस्य च ज्ञानं च नैगमं यत्तत् गुरुशिष्यप्रयोजनं निमित्तानि च तस्येह प्रोक्तानि अनघसूरिभिः स्वतो ज्ञानं कुतः पुंसाम् भक्तिर्वैराग्यमेव वा एतान् मे पृच्छतः प्रश्नान्
एतान् मे पृच्छतः प्रश्नान् हरेः कर्म विवित्सया हरेः कर्म विवित्सया हरेः कर्म विवित्सया ब्रूहि मे अज्ञस्य मित्रत्वात् ब्रूहि मे ज्ञस्य मित्रत्वात् ब्रूहि मे अज्ञस्य मित्रत्वात् अजया नष्टचक्षुषः अजया नष्टचक्षुषः अजया नष्टचक्षुषः सर्वे वेदाश्च यज्ञाश्च सर्वे वेदाश्च यज्ञाश्च सर्वे वेदाश्च यज्ञाश्च तपोदानानि चानघ तपोदानानि चानघ तपोदानानि चानघ जीव अभयप्रदानस्य जीवाभयप्रदानस्य जीवाभयप्रदानस्य न कुर्वीरन् कलामपि न कुर्वीरन् कलामपि न कुर्वीरन् कलामपि श्रीशुक उवाच श्रीशुक उवाच स इत्थम् आपृष्टपुराणकल्पः स इत्थमापृष्टपुराणकल्पः स इत्थमापृष्टपुराणकल्पः कुरु प्रधानेन मुनिप्रधानः कुरु प्रधानेन मुनिप्रधानः कुरु प्रधानेन मुनिप्रधानः प्रवृद्धहर्षो भगवत्कथायां प्रवृद्धहर्षो भगवत्कथायां प्रवृद्धहर्षो भगवत्कथायां सञ्चोदितः तं प्रहसन् इवाह सञ्चोदितस्तं प्रहसन् इवाह सञ्चोदितस्तं प्रहसन् इवाह 21வது ஸ்லோகத்திலேருந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் 21st ஸ்லோகாலேருந்து सृष्ट्वाग्रे महदादीनि सविकाराण्यनुक्रमात् तेभ्यो विराजमुद्धृत्य तमनुप्राविशद्विभुः यमाहुराद्यं पुरुषं सहस्राङ्घ्र्यूरुबाहुकं यत्र विश्व इमे लोकाः सविकासं समासते यस्मिन् दशविधः प्राणः सेन्द्रियार्थेन्द्रियस्त्रिवृत् त्वयेरितो यतो वर्णाः तद्विभूतिर्वदस्वनः यत्र पुत्रैश्च पौत्रैश्च नप्तृभिः सह गोत्रजैः प्रजाविचित्राकृतयः आसन्याभिरिदं ततं प्रजापतीनां सपतिः चक्लपेकान् प्रजापतीन् सर्गांश्चैवानुसर्गांश्च मनून्मन्वन्तराधिपान् एतेषामपि वंशांश्च वंशानुचरितानि च उपर्यधश्च ये लोका भूमेर्मित्रात्मजासते तेषां संस्थां प्रमाणं च भूर्लोकस्य च वर्णय तिर्यं मानुषदेवानां सरीसृपपतत्रिणां वदनः सर्गसंव्यूहम् गार्भस्वेदद्विजोद्भिधां गुणावतारैर्विश्वस्य सर्गस्थित्यप्ययाश्रयं सृजतः श्रीनिवासस्य व्याचक्ष्वौदारविक्रमम् वर्णाश्रमविभागांश्च रूपशीलस्वभावतः ऋषीणां जन्मकर्मादि वेदस्य च विकर्षणम् यज्ञस्य च वितानानि योगस्य च पथः प्रभो नैष्कर्म्यस्य च साङ्ख्यस्य तन्त्रं वा भगवत्स्मृतम् पाखण्डपथवैषम्यं प्रतिलोमनिवेशनम् जीवस्य गतयो याश्च यावतीर्गुणकर्मजाः धर्मार्थकाममोक्षाणां निमित्तान्यविरोधतः वार्ताया दण्डनीतेश्च श्रुतस्य च विधिं पृथक् श्राद्धस्य च विधिं ब्रह्मन् पितॄणां सर्गमेव च ग्रहनक्षत्रताराणां कालावयवसंस्थितिं दानस्य तपसो वापि यच्चाष्टापूर्तयोः फलं प्रवासस्थस्य यो धर्मो यश्च पुंस उतापदी
येन वा भगवान् स्तुष्येत् धर्मयोनिर्जनार्दनः सम्प्रसीदति वा येषाम् एतदाख्याहि चानघ अनुव्रतानां शिष्याणां पुत्राणां च द्विजोत्तम अनापृष्टम् अपि ब्रूयुः गुरवो दीनवत्सलाः तत्त्वानां भगवंस्तेषां कतिधा प्रतिसङ्क्रमः तत्रेमं क उपासीरन् कौस्विद् अनुशेरते पुरुषस्य च संस्थानं स्वरूपं वा परस्य च ज्ञानं च नैगमं यत्तत् गुरुशिष्यप्रयोजनं निमित्तानि च तस्येह प्रोक्तान्यनघसूरिभिः स्वतो ज्ञानं कुतः पुंसां भक्तिर्वैराग्यमेव वा एतान्मे पृच्छतः प्रश्नान् हरे कर्म विवित्सया ब्रूहि मे अज्ञस्य मित्रत्वात् अजया नष्टचक्षुषः सर्वे वेदाश्च यज्ञाश्च तपोदानानि चानघ जीवाभयप्रदानस्य न कुर्वीरन् कलामपि श्रीशुक उवाच स इत्थमापृष्टपुराणकल्पः गुरुप्रधानेन मुनिप्रधानः प्रवृद्धहर्षो भगवत्कथायां सञ्चोदितस्तं प्रहसन्निवाह श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி जय இந்த அத்தியாயம் நம்ம படிச்ச ராகம் மத்தியமாவதி. நம்ம அடுத்த செஷனில் 8வது அத்தியாயம் கற்றுக்கலாம். ராதே ராதே. ராதே ராதே. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana and we have started learning the 3rd skanda and we have learned 6 chapters in the 3rd skanda. In the 6th chapter, we saw how Maitreya Maharishi started answering Vidura's questions, and in the 6th chapter he had told how all the tattvas that had evolved during creation, they all mingled together to form the Virat Purusha. In this 7th chapter that we are learning today, Vidura asks many more questions to sage Maitreya. So at the beginning of the chapter, Vidura asks a few doubts to sage Maitreya. He says, "You have told me, O sage, that Bhagavan is Chinmaya, that is, he is full of consciousness. He doesn't undergo any transformation, he has no actions, and he doesn't have any material qualities, and his knowledge is such that it is never interrupted by any person or situation or time or place. But then Bhagavan, he associates with Maya, who has these 3 gunas of Sattva, Rajas and Tamas, and only with the help of Maya does he create this world, he preserves it and also destroys it. So what I am unable to understand is how Bhagavan, who is full of consciousness, bliss and knowledge, how he associates with Maya in order to create this world. And even though if it is for Leela, I am unable to understand even if it is for a Leela, how Bhagavan associates with Maya. And if it is said that it is only like the play of a child, even then I have a doubt there. The child plays only because it has a desire to play with something or with somebody. But whereas Bhagavan is Svatastriptasya, that is, he is always satisfied in his own self, he revels in the joy of his own self, and he doesn't need anybody or anything to be happy. So why does Bhagavan does Leelas, or why does he play? So this is what I am unable to understand. And my other doubt is that you have told me that it is Bhagavan who has manifested himself as all these Jiva Rasis in all their bodies. But then how do these Jivas, who are only manifestations of Bhagavan, how do they undergo so much of suffering because of their karma bandhas and also because of their samsara? So this is something that I am unable to understand, and my mind has been caught in this whirlpool of confusion. So please dispel my doubts. And now sage Maitreya smiled at Vidura and said, "O Vidura, this is the nature of Bhagavan's Maya. Seyam Bhagavato Maya. Yen nayena virudyate." He says that this Maya is such that it can never be explained through logic at all. He says Maya transcends all logic, and that is why Bhagavan, who is always ever free, who is Nitya Mukta, he manifests himself as these Jivas who undergo so much of suffering in this world. And he says, but one thing I shall make it clear to you, that this bandha or attachment of the Jiva is only a mere illusion caused due to Maya, and it is not at all true. And for that I shall give you an example to make it very clear. He says,
swashiraschedanaadikaha. Suppose a person is sleeping and he sees a dream wherein his head is being chopped off and it falls to the ground, and he wails aloud telling that my head has been cut off. But then this person is actually only safely sleeping in his bed, and moreover, if a person's head is cut off, can he ever see it himself? So this shows that it is totally false. So also this bandha or attachment of the jiva caused due to Maya is also totally illusory, and he can very easily overcome it through knowledge, he says. And one might again get a doubt here as to whether this illusion is there only for the jiva or it is there for Ishvara also. And for that also he gives a beautiful example to explain that. He says, Yatha jale chandramasaha kampadihi tatkrito gunaha. He says, on a moonlit night, when the full moon is shining very brightly in the sky, when we keep a vessel full of water, the moon's reflection is seen in this water, and when we slightly even shake the vessel, the water starts shaking and the image of the moon also starts shaking, whereas this doesn't cause any harm to the moon in the sky, isn't it? So also he says, this Maya affects only the jiva because he gets attached to the body and he identifies himself with the body, but whereas Maya doesn't affect Bhagavan at all because he doesn't have such attachment. And so what is the means to cross over such an illusion? He says, Nivritti dharmena. He says, slowly by withdrawing from all the sensual enjoyments, one is able to develop devotion to Lord Hari, and because of that, Vasudevanu kampaya. He says, by the grace of Bhagavan, we can slowly overcome Maya and we can get rid of Maya very slowly. Tirodhatte shanairiha, he says. And when can we completely get rid of Maya? When we become totally firmly established in Bhagavan's thoughts, then we can get rid of Maya completely. Just as when a person is sleeping very deeply, he doesn't get any dreams at all. And so for that also he says, to attain such a state, the only means is Shravana Bhakti. He says, Gunanuvada Shravanam Murarehe. And over and above that, if a person is able to develop devotion also to Lord Hari, then one need not at all say that he can very easily overcome Maya. So when Maitreya answered these questions, Vidura says, O sage, you have answered my doubt so very beautifully. Now I am able to very clearly understand these two things. That is, how Bhagavan or Ishvara is always Nitya Mukta or ever free, and how Jiva gets attached because of Maya and suffers. And Jiva also, as you pointed out, this attachment is also only illusory and he can also overcome it through knowledge. And now Vidura conveys a very interesting thing. He says, Yascha Mudatamo Loke Yascha Buddhehe Param Gataha. He says, those who are completely engrossed in Maya or those who have crossed over Maya and reached Bhagavan, both these people are in a way very peaceful and happy, whereas only the intermediate people suffer a lot. He says, Klishyati Antarito Janaha, because these people, they come to know that samsara is full of sorrows, they want to overcome it and reach Bhagavan, but they are unable to do so, and so it is only these intermediate people like us who suffer a lot, he says. But now Vidura says, now that I have come to know through your Upadesha that this Maya is only an illusion, I can very easily overcome it slowly by serving your feet. He says, Yushmat Charana Sevaya. Because service to your feet is such that it bestows devotion to Lord Hari's feet and also puts an end to all the sorrows. And not only that, it is very, very rare to attain. It is not so easily attained, and I am very fortunate that I am able to serve your feet. And he says, Vaikuntha Vartmasu. You sadhus are such that you show the path to Vaikuntha, and so by serving your feet I shall slowly overcome this Maya, he says. And after this, Vidura asks many questions to sage Maitreya. He says, you had started describing the Srishti Leela to me. You told me how the Virat Purusha had formed from all the tattvas, and he is the first avatara of Bhagavan, and Vedas themselves, they praise his glory through the Purusha Sukta by telling that he has thousands of heads, thousands of legs and arms and so on. So please narrate to me in great detail the glories of this Virat Purusha. And then please tell me from this Virat Purusha how Brahma came into being, and from him his children, his grandchildren, and in this manner how creation developed and the entire world came to be filled with all the created beings. And also how did Brahma create all the Prajapatis, the Manus, and also please tell me about the lineage of all the Manus and their stories. And you have told me that there are a lot of worlds above and below this Bhuloka. So please tell me how they are all positioned, and also tell me the measure and dimensions of this Bhuloka in which we are living, and how are the various types of Jiva Rasis like Devas, Manushyas, birds, animals, reptiles and so on, how they were all created.
And he says, Srinivasasya Vyachakshva Udara Vikramam. Bhagavan Srinivasa, he incarnates very often in this world in order to protect it and does lot of leelas. So please narrate to me all his leelas. And after that further Vidura asks many questions regarding the matter that is conveyed in the Puranas. He says, please tell me how the Varnas and Ashramas are divided, how the Vedas came to be divided into many branches, and please tell me about the birth and deeds of all the sages. What are the procedures of a yaga, the procedures of a shraddha. Tell me about Sankhya Yoga, Jnana Yoga, Ashtanga Yoga, and also about Pancharatra Agama. And please tell me how the heretic doctrines, that is Pakhanda Mata, which are opposed to the Vedas, how they all come into being, and what are the destinies of all the jivas after they die according to the karmas that they have done. And also tell me please about the 4 Purusharthas, that is Dharma, Artha, Kama, Moksha. How can one attain these 4 Purusharthas without one interfering with the other? And please tell me about Jyotish Chakra, that is the positioning of all the planets and nakshatras which determine the factor called time. And then what are the results of Dana, Tapas, Ishtapurta and so on. What is the dharma of a person who is abroad and what is the dharma of a person who is in distress. And also tell me about these tattvas that they had evolved during creation, how they all go and merge into Bhagavan again. Tell me about the Ishvara Tattva, the Jiva Tattva, the knowledge that is conveyed in the Upanishads, and also Guru Shishya Prayojanam. What is the relationship between a Guru and a Shishya and how do they benefit each other? And mainly please tell me what is the path that is very very pleasing to Bhagavan Hari and who are the people with whom he is very pleased with. And also finally Vidura says, please tell me the means to attain the highest knowledge, because a jiva cannot attain knowledge or bhakti or vairagya on his own. So please tell me the means to attain that knowledge. And Vidura concludes by telling, I have put forth all these questions to you in order to know more about Lord Hari. So please be compassionate to answer all these questions. And also if I have left out any questions, please tell me the answers to those questions also, because a guru always conveys even the secretive matters to his dear disciples. So he says, Ajaya Nashta Chakshushaha. Now I have lost my vision due to ignorance. So please bestow me the vision of knowledge through your Upadesha, because that is the highest anugraha that can be bestowed upon a jiva, because it bestows fearlessness or abhaya to the jiva. And now when Vidura concluded, Sri Shuka concludes this chapter by telling, Kuru Pradhanena Muri Pradhanaha. That is when Vidura, who is the supreme among the Kurus, put forth such questions to sage Maitreya, who is the supreme among all the sages, Muni Pradhana. Sage Maitreya became extremely happy because he was now induced into speaking lot of glories of Bhagavan, Sanchodito Bhagavat Kathayam. And so with a smile on his face, he started answering all these questions of Vidura. And with this ends the 7th chapter that we learned today. So we shall meet in the next session when we learn the 8th chapter. Radhe Radhe.